ஓகே. பொதுவாக பூஜை அறை அமைப்பது அப்படிங்கிறது தெற்கு நடுபாகமும் மேற்கு நடுபாகமும் சிறப்பு. அமைக்கவே கூடாது அப்படிங்கிற பகுதி பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பகுதியும் தென்மேற்கு பகுதியும். இந்த 2 பகுதியும் கட்டாயம் அமைக்கக்கூடாது. இடம் இருந்தால் நம்ம சொன்ன மாதிரி தெற்கு மத்தியமோ இல்லை மேற்கு மத்தியத்தில் வச்சுக்கலாம், இல்லைன்னா ஒரு சில வடமேற்கில் கூட வச்சுக்கலாம். அது இடத்தின் சூழலுக்கு ஏற்ப நம்ம அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆல்டர் பண்ணி கொடுப்போம். அப்போ இந்த பூஜை ஏரியா அப்படிங்கும் பொழுது நம்ம வந்து ஒவ்வொரு ஏரியாவும் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம பார்த்தத வகையில் ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு விதமான அவங்க வந்து பூஜை அறை வைக்கணும், இங்கே தான் வைக்கணும்னு சொல்லி அவங்களா ஒரு முடிவெடுத்து கட்டுறாங்க. இப்போ வந்து சென்னை பகுதியில் பார்த்தீங்கன்னா வடகிழக்கில் பூஜை அறை வச்சிருப்பாங்க. சென்னை மாவட்டம், சென்னை சுற்றுப்புற இருக்கக்கூடிய மாவட்டங்களில் வடகிழக்கு பகுதியில் பூஜை அறை வச்சிருப்பாங்க. அதே மாதிரி கிழக்கு நடுபாகத்தில் பூஜை அறை வச்சிருப்பாங்க. இது கண்டிப்பாக தப்பு தான். இப்பதான் கொஞ்சம் வந்து அவேர்னஸ் வந்து சில பேர் வந்து மாத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப கோவை பக்கம் போயிட்டோம், கோவை, பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, பல்லடம், திருப்பூர் இந்த பகுதியில் போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா தென்மேற்கு பகுதியில் வந்து